அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஆய்வு தலைப்பு கலித்தொகையில் மெய்ப்பாடுகள். 8 தொகை அகநூல்கள் ஒன்று கலித்தொகை. இது கற்றறிந்தார் ஏத்தும் களின்னு போற்றப்பெறும் பெருமையுடையது. தொல்காப்பியர் அகப்பாடல் பாடுவதற்குரிய பாவகையா குறிப்பிடும் கலிப்பாயாப்பில் பாடப்பட்ட சிறப்புக்குரியது கலித்தொகை. இதில் தலைவன், தலைவி, தோழி, செவிலி, நற்றாய், கண்டோர், அடியோர், வினைவலர் போன்ற பல அகமாந்தர்களின் கூற்றுக்கள் இடம்பெற்றுள்ளன. இம்மாந்தர்கள் ஒருவர் மற்றொரிடமோ அல்லது ஒருவர் மற்ற இருவரிடமோ அல்லது தங்களுக்குள்ளாகவோ நிகழ்த்தும் கூற்றுக்கள் அவர்தம் உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன. இவ்வுணர்வை செய்யுட்களில் மெய்ப்பாடாக வெளிப்பட்டுள்ளது. அவ்வகையில் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள மெய்ப்பாடுகள் குறித்து ஆராய்வது இந்த ஆய்வோட நோக்கமாகும். ஆய்வு தலைப்பு கலித்தொகையில் மெய்ப்பாடுகள். ஆய்வு நோக்கம் கண்ணினும் செவியினும் திண்ணிதின் உணரும் நுட்பமான ஒரு இலக்கிய உணர்ச்சி மெய்ப்பாடாகும். செய்யுளுக்குரிய நுண்ணிய உணர்வை கலித்தொகை வழி வெளிப்படுத்துவது இவ்வாய்வோட நோக்கமாகும். ஆய்வு எல்லை தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் மற்றும் கலித்தொகை முழுவதும் இவ்வாய்விற்குரிய எல்லையாக அமைகின்றது. ஆய்வு முன்னோடிகள் மு. பொன்னுச்சாமி, சங்க இலக்கியத்தில் மெய்ப்பாடுகள், சென்னை பல்கலைக்கழகம். ச. லதா, ஐங்குறுநூற்றில் மெய்ப்பாடுகள் ஒரு ஆய்வு. சே. மோகனப்பிரியா, நற்றிணையில் மெய்ப்பாடு, பாரதியார் பல்கலைக்கழகம். சங்க இலக்கியத்தில் மெய்ப்பாடுகள், பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ப. வளர்மதியின் பத்துப்பாட்டில் மெய்ப்பாடுகள், ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. நற்றிணையில் மெய்ப்பாட்டு கூறுகள், வி. பாஸ்கரன், பாரதிதாசன் பல்கலைக்கழகம். சங்க இலக்கியத்தில் மெய்ப்பாடுகள், கோ. திலகர், பாரதிதாசன் பல்கலைக்கழகம். என்னும் முனைவர் பட்ட ஆய்வேடுகள் இவ்வாய்விற்கு முன் ஆய்வுகளாக அமைந்துள்ளன. ஆய்வு கருதுகோள்: அன்பின் ஐந்திணைக்குரிய மாந்தர்கள் மட்டுமின்றி கைக்கிளை பெருந்திணைக்குரிய மாந்தர்கள் கூற்றுக்கள் இடம்பெற்றுள்ள ஒரு நூல் கலித்தொகை. எனவே அனைத்து மாந்தர்தம் கூற்றிலும் மெய்ப்பாடு வெளிப்படும் என்பது இவ்வாய்வின் கருதுகோளாகும். ஆய்வு சான்றாதாரம்: இலக்கண நூல்களுக்கு முதன்மையான தொல்காப்பியமும் 8 தொகை நூல்களில் ஒன்றாகிய கலித்தொகையும் முதன்மை சான்றாதாரமாகும். தொல்காப்பியம் மற்றும் கலித்தொகை தொடர்பாக வெளிவந்துள்ள திறனாய்வு நூல்கள், ஆய்வு கட்டுரைகள், ஆய்வேடுகள், மெய்ப்பாடு தொடர்பாக வெளிவந்துள்ள நூல்கள், ஆய்வு கட்டுரைகள், ஆய்வேடுகள் போன்றவை துணைமை சான்றாதாரங்களாகும். இயல் பகுப்பு: கலித்தொகையில் மெய்ப்பாடுகள் தலைப்பிலான இந்த ஆய்வு முன்னுரை முடிவுரை நீங்களாக 4 இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. இயல் 1 கலித்தொகை காட்டும் எண்வகை மெய்ப்பாடுகளும் அவற்றின் நிலைக்கலன்களும். இயல் 2 கலித்தொகையில் களவு கால மெய்ப்பாடுகள். இயல் 3 கலித்தொகையில் கற்பு கால மெய்ப்பாடுகள். இயல் 4 கலித்தொகையில் கைக்கிளை பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகள் என்பதாகும். இயல் 1 கலித்தொகை காட்டும் எண்வகை மெய்ப்பாடுகளும் அவற்றின் நிலைக்கலன்களும் என்பது முதலாம் இயல். இதில் தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை எண்வகை மெய்ப்பாடுகளும் அவற்றின் நிலைக்கலன்களும் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கும் நிலை குறித்தும் அம்மெய்ப்பாடுகளின் தற்போதைய பரிணாம வளர்ச்சி நிலை குறித்தும் ஆராயப்பெற்றுள்ளது. இயல் 2 கலித்தொகையில் களவு கால மெய்ப்பாடுகள் என்பது 2ஆம் இயலாகும். இதில் தொல்காப்பியர் குறிப்பிடும் களவுக்குரிய மெய்ப்பாடுகள் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள விதம் குறித்தும் மற்றும் தற்போதைய பரிணாம வளர்ச்சி நிலையில் அம்மெய்ப்பாடுகளின் நிலை குறித்தும் ஆராயப்பெற்றுள்ளது. இயல் 3 கலித்தொகையில் கற்பு கால மெய்ப்பாடுகள். இதில் தொல்காப்பியர் கூறும் கற்புக்குரிய மெய்ப்பாடுகள் கலித்தொகையில் பயின்று வரும் முறை, தற்கால நடைமுறையில் அம்மெய்ப்பாடுகளின் நிலை ஆகியவை குறித்தும் ஆராயப்பெற்றுள்ளது. இயல் 4 கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள கைக்கிளை பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகள் குறித்தும் அதோடு தற்போதைய பரிணாம வளர்ச்சி நிலை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. 4 இயல்கள் ஆராய்ந்து அறியப்பெற்ற கருத்துக்கள் ஆய்வின் முடிவில் முடிவுரையாக இடம்பெற்றுள்ளது. ஆய்விற்கு பயன்படுத்தப்பட்ட முதன்மை துணைமை ஆதாரங்கள் துணைநூற் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஆய்வு தொடர்பான இன்றியமையாத தரவுகள் அட்டவணைகளாக இடம்பெற்றுள்ளன. ஆய்வு 1 கலித்தொகையில் எண்வகை மெய்ப்பாடுகளும் அவற்றின் நிலைக்கலன்களும். மெய்ப்பாடு அப்படின்னா உணர்ச்சி புற உடலில் வெளிப்படுதல் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்ப்பாடு உலக வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் சிறப்பிடம் பெறுகின்றது. ஆனால் தொல்காப்பியம் மெய்ப்பாடுகளை செய்யுள் உறுப்புகளில் ஒன்றாக கூறுகின்றது. பயனே மெய்ப்பாடு எச்சவகை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதான் 34 செய்யுள் உறுப்புகளுள் ஒன்றாக தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. செய்யுளை படித்த அளவில் அச்செய்யுள் பயின்று வரும் பொருள் அல்லது உணர்ச்சிகள் புற உடற்குறிகளில் மாற்றம் அல்லது செயல்களை படித்தவரிடத்தில் தோன்றுமாறு செய்யவல்ல செய்யுள் உறுப்பு மெய்ப்பாடு என்பது தெளிவாகும்.
செய்யுளில் புலவனின் உள்ளத்துணர்ச்சி இயல்பாக படுகின்றது. அவனது உணர்ச்சியை செய்யுள் படிப்போருக்கு புலப்படுத்தல் வேண்டும். பாட்டில் வெளிப்படும் உணர்ச்சி வெளிப்பாட்டை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியத்தில் படைக்கப்படும் மாந்தர்களின் மூலம் புலவன் தன் உணர்ச்சிகளை மாந்தரின் உணர்ச்சிகளாக வெளிப்படுத்த முயல்கிறான். எனவே செய்யுளில் உணர்ச்சி புலப்பாட்டு கருவியாக மெய்ப்பாடானது அமைகின்றது. அதாவது தொல்காப்பியர், உரையாசிரியர்கள், நாடக விழா ஆகியோர் மெய்ப்பாடு பற்றிய விளக்க கருத்துக்களை பார்க்கும்போது உள்ளத்தில் இயல்பாக தோன்றும் உணர்வின் வெளிப்பாடுதான் மெய்ப்பாடு அப்படிங்கிறது புலனாகிறது. ஒருவரது மனக்குறிப்பின் வழி அவரது முகம் வேறுபடுதலும் சொற்கள் வேறுபடுதலும் இயல்பாகும். எனவே அவ்வேறுபாட்டை கண்ணினாலும் செவியினாலும் உணர்ந்து கொள்ள துணை புரிவது மெய்ப்பாடுகளாகும். அதாவது தொல்காப்பியர் வகுத்துள்ளது எண்வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 8 மெய்ப்பாடுகளும் அதோட நிலைக்கலன்கள் 4 சேர்த்து மொத்தம் 32 மெய்ப்பாடுகள் சொல்லியிருக்காரு. அப்புறம் அகப்புற மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லி 32 மெய்ப்பாடுகள் சொல்லியிருக்காரு. களவுக்குரிய மெய்ப்பாடுகள்னு 6 பிரிச்சு ஒவ்வொன்றும் 6 நூப்பா பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் 4 சொல்லிட்டு 24 மெய்ப்பாடுகள் அதுல சொல்லியிருக்காரு. பிரிவு கால மெய்ப்பாடுகள் ஒரு 20, வரைவுக்கு வழிவகுக்கும் மெய்ப்பாடுகள் ஒரு 8, கற்புக்குரிய மெய்ப்பாடுகள் 10. ஆக மொத்தம் தொல்காப்பியர் 126 மெய்ப்பாடுகள் சுற்றிருக்காரு. உணர்ச்சி தான் இலக்கியத்தோட உயிர் நாடியாக விளங்குது. உள்ள கிளர்ச்சியை பொறுத்தே மனிதனோட நடத்தைகள் வெளிப்படுகின்றன. உள்ள கிளர்ச்சியின் வெளிப்பாடாகிய மெய்ப்பாடுகள் ஒரு நடத்தைகள் உருவாக காரணமாகின்றன. மனித வாழ்வின் மிக உன்னதமான நடத்தை பண்புகளும் மனித சிந்தனைகளும் உணர்ச்சி, உள்ள கிளர்ச்சி, மெய்ப்பாடு இவற்றை பொறுத்தேதான் அமைகின்றன. ஆதி மனிதன் தனது உள்ள உணர்ச்சிகளை மெய்ப்பாடுகளால் தான் வெளிப்படுத்தி இருக்கிறான். உள்ளத்து உணர்ச்சிகள் வெளிப்பாடாக புற உடல் அசைவுகளை மெய்ப்பாடுகளாக வெளிப்படுகின்றன. ஒருவரின் உள்ளத்து உணர்ச்சிகளை அறிந்து செயல்படவும் மெய்ப்பாடுகளை உணர்ச்சி புலப்பாட்டு கருவியாக கொண்டான். இவ்வாறாக மனிதனோட வாழ்வில் மெய்ப்பாடு ஒரு இன்றியமையாத இடத்தை பெறுகின்றது. ஒருவர் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசும் பேச்சுக்களும் மெய்ப்பாடாக ஏற்றுக்கொள்ள முடியும். வெறும் எண்ணங்கள் வெளிப்படுத்தும் பேச்சுக்கள் மெய்ப்பாடுகள் அல்ல. அதாவது ஒருத்தர் எள்ளி நகையாடி பேசும் போதும், ஐயோ அப்படின்னு அரற்றும் போதும், அழுகையின் போதும் அந்த பேச்சு மெய்ப்பாடு வருது. அதாவது அலறல், அப்புறம் வஞ்சின முறை கூறும் போது, சினச்சுருக்களை கூறும் போது, வீரமொழிகள் கூறும் போது, அந்த பெருமிதத்தோட பேசும்போது, கடுஞ்சொல் கூறும் போது, இலி சொற்கள்ல பேசும்போது, அந்த மாதிரில ஒரு பேச்சு மூலமாவும் மெய்ப்பாடு வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒருத்தவங்க வாழ்த்தி பேசும்போது, பாராட்டும் போது உவகை பேச்சு மெய்ப்பாடாகவும் தோன்றுகின்றது. அதாவது பேச்சு மெய்ப்பாடு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் தோன்றுகின்றது. அதனால உணர்ச்சி புலப்பாட்டு கருவிகள்ல பேச்சையும் தொல்காப்பியர் மெய்ப்பாடுகளாக சொல்லியிருக்காரு. கலித்தொகை பாடல்கள் தலைவன், தலைவி, தொழி என 3 முதன்மை மாந்தர்களையும், செவிலி, கண்டோர், பாணன், அடியோர், வினைவலர் போன்ற துணைமை மாந்தர்களையும் உள்ளடக்கியது. இந்த கலித்தொகையில மெய்ப்பாட பார்த்திருக்கேன். நான் தொல்காப்பியர் எண்வகை மெய்ப்பாடை பத்தி சொல்லும் போது நகையே, அழுகை, இழிவரல், மறக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நூற்பா, அந்த 8 வகை மெய்ப்பாடுக்குள்ள நூற்பா சொல்லியிருக்காரு. அதுல ஒவ்வொன்றுக்கும் 4 நிலைக்கலன்களா எல்லல், இளமை, பேதமை, மடம் என்பது நகைங்கிற மெய்ப்பாட்டுக்குரிய நிலைக்கலன்களாகும். இழிவு, இலவு, அசைவு, வறுமை அப்படிங்கிறது அழுகைக்குரிய நிலைக்கலன்களாகும். மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை இது இலைவளர்க்குரிய நிலைக்கலன்களாகும். புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் மறுக்கைக்குரிய நிலைக்கலன்களாகும். அணங்கு, விலங்கு, கல்வர், இறை அச்சத்திற்குரிய நிலைக்கலன்களாகும். கல்வி, தருக்கன், இசைமை, கொடை பெருமிதத்துக்குரிய நிலைக்கலன்களாகும். உருப்பறை, குடிக்கோள், அலை, கொலை வெகுளிக்குரிய நிலைக்கலன்களாகும். செல்வம், புலனை, புணர்வு, விளையாட்டு உவகைக்குரிய நிலைக்கலன்களாகவும் சொல்லியிருக்காரு. கலித்தொகையில நகை என்னும் மெய்ப்பாடானது 120 இடங்களில் பயின்று வந்துள்ளது. அதாவது பிரிந்து சென்ற தலைவனை எண்ணி தலைவிப்படும் துயர், அதை கண்டு ஊரார் பேசும் பேச்சு, அக்னினை உயிர்களின் ஓசை, அப்புறம் வருத்தும், அதாவது தலைவியை வருத்தும் மாலை பொழுது என அனைத்தும் தலைவியை எள்ளி நகையாடுவது போல இருப்பதா எல்லல்ங்கிற மெய்ப்பாடுக்கு ஒரு சிறந்த சான்றா கலித்தொகையில இருக்கு. அதே மாதிரி பரத்தேரளம் சென்று வந்த தலைவன் தனது வீட்டின் பின்புறத்துல பதுங்கி வரான். அந்த நிலையில அதை பார்த்த தலைவி எதிரி நாட்டு
பகைவர்களை எண்ணி அவர்கள் படைக்கலன்கள் உள்ள இடத்திற்கு எப்படி பதுங்கி பதுங்கி வருவாங்களோ அந்த மாதிரி தலைவனும் வர்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவனை எள்ளி நகையாடுறான். இதெல்லாம் வந்து எல்லலின் காரணமாக தலைவிக்கு ஏற்படுகின்ற மெய்ப்பாடாக இருக்கு. அதாவது தலைவி தலைவனுக்கு சொல்றதா இருக்கு. அதே மாதிரி பேதமைங்கிற மெய்ப்பாடு கலித்தொகையில 8 இடங்கள்ல அந்த மெய்ப்பாடு பயின்று வந்துள்ளது. அதுல மிகுதியா வந்து குறிஞ்சிக்கலிலையும் பாலையிலையும் வருது. அதாவது தலைவியின் இளமை சொல்லல, இளமைங்கிற மெய்ப்பாடு கலித்தொகையில 7 இடங்கள்ல பயின்று வருது. அது குறிஞ்சியிலையும் பாலையிலையும் கொஞ்சம் மிகுதியா இருக்கு. பெரும்பாலும் தலைவன் கூற்றிலே இது வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது தலைவி சொல்றத புரிஞ்சுக்காம ஒரு சின்ன பிள்ளைத்தனமா அவ வந்து பந்து விளையாண்டுகிட்டு இருக்கா, அந்த பருவத்தின் அந்த சிறு பிள்ளைத்தனத்தை இன்னும் மறக்கல அப்படிங்கிறதுல ஒரு கேலி பேசுற மாதிரிதான் அந்த இளமைங்கிறது வருது. அடுத்து பேதமை. அதாவது கேட்டத வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறதான் பேதமை. இந்த பேதமைங்கிற மெய்ப்பாடு 8 இடங்கள்ல பயின்று வந்துள்ளது. அதுல குறிஞ்சிகளில தான் மிகுதியா வந்திருக்கு. அதுல என்னன்னா, அதாவது பேதமை தன்மை, அதாவது ஒரு அறிவற்ற அமைச்சனோட திறனற்ற செயலால் பெருமை இழந்த அரசன் நாட்டு அப்படிங்கிற அதாவது ஒரு மெய்ப்பாடை சொல்றதுக்கு ஒரு ஓமைதான் அதுக்கு ஒரு இதுவா இருக்கு. ஒரு மெய்ப்பாடு ஓமை மூலமா தான் ஒவ்வொரு மெய்ப்பாடு அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப தலைவியோட பிரிவு துயரத்தை சொல்லும் போது அந்த அறிவற்ற அமைச்சனின் திறனற்ற செயலால் பெருமையிலிருந்து அரச நாட்டுல வேற்றுப்படைகள் வந்து அடித்து சென்றது போல தலைவனை பிரிந்த எனக்கு இந்த இளவேலியானது துன்பப்படுத்தியது அப்படிங்கிற சொல்றதுல அந்த ஓமை சொன்ன அந்த இதுல பேதமைங்கிற இதை வச்சு இந்த இடத்துல பார்த்திருக்கோம். அடுத்து ஒரு அழகான பெண் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அவ நடந்து போய்கிட்டு இருக்கா. அவளோட அழகு வந்து மற்றவங்களுக்கு துன்பத்தை தருது. ஆனா அந்த பெண் வந்து யாரோட இதையும் கண்டுக்காம அவபாடு இருக்கா அப்படின்னு அவளோட பேதமை தன்மையை வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. யார் சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டா அந்த மாதிரி. அதே மாதிரி அதாவது தலைவனிடம் தலைவி வந்து தோழியிடம் ஒரு சொல்ல வந்து சொல்லி அது தலைவன்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றான். ஆனா அது ஒழுங்கா தோழி சொல்லாத நிலையில சொல்லறியா பேதை அப்படின்னு ஒரு தலைவி வந்து பேச்சு மெய்ப்பாடாக சொல்றான். அடுத்து மடமைங்கிற மெய்ப்பாடு கலித்தொகையில 24 இடங்கள்ல பயின்று வருது. தலைவன் தலைவியை கூறுமிடத்து மடமை தன்மையுடைய பெண்ணே அப்படிங்கிற இடத்தும் ஒரு சில அந்த அதாவது அறியாமை தன்மை, அதாவது இந்த தலைவி வந்து இப்படி அறியாமையா இருக்காளே அப்படிங்கிற கூறுற இடத்துலயும் இந்த மடமை அப்படிங்கிற மெய்ப்பாடு வருது. அது இல்லாம கலித்தொகையில முறுவல் பெருநகை அப்படிங்கிற மெய்ப்பாடும் வருது. ஆனா தொல்காப்பியர் இத நிலைகளா சொல்ல, ஆனா பேராசிரியர் தனது உரையில சொல்லும் போது முறுவலித்து நகுதலும் பெருக சிரித்தலும் அப்படிங்கிற 2 பேராசிரியர் சொல்லியிருக்காரு தனது உரையில. அதே இது இங்க கலித்தொகையில அந்த மெய்ப்பாடு வந்து இருக்கு. முறுவலித்து நகுதல், அதாவது கலித்தொகை 6 இடங்கள்ல அந்த மெய்ப்பாடு இடம் பெற்றிருக்கு. அதாவது மாதரார் முறுவல் போல அந்த மாதிரி அந்த பெண்களோட முறுவல், அதே மாதிரி கண்களாலையும் முகத்தாலையும் சிரிப்பவள் வந்து தலைவி அப்படின்னு கலித்தொகை தலைவி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெருநகை வந்து உறக்க சிரித்தல், அதாவது பெண்கள் வந்து உறக்க சிரித்தல் அப்படிங்கிறது எங்கேயுமே அவங்க தொல்காப்பியர் பதிவு செய்யல. இது வந்து பெருந்தனை பார்ப்படும். ஏன்னா எல்லாரும் பார்க்கிற இடத்துல ஒரு பொது இடத்துல ஒரு தலைவி சிரிக்கிறதுங்கிறது எந்த இலக்கியமே ரொம்ப பதிவு செய்யல. ஆனா கலித்தொகையில நெய்தல் களியில தலைவனை பிரிந்து இருக்கும் போது அந்த பெருந்திணை பாடல்கள்ல ஒரு 3 இடத்துல இதுக்கான குறிப்பு காணப்படுது. அதாவது கூற்று நக்கது போல அப்படின்னு அந்த மறந்தால் போல ஆளி நகும், அதை யார் இருக்கா சுத்தி யார் இருக்காங்கிறது தெரியாம தலைவி வந்து சிரிக்கிறா, ரொம்ப எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு பார்க்காம அவாடு சிரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 இடத்துல அந்த மெய்ப்பாடு வந்து இடம்பெறுது. அடுத்து அழுகை. 2வது மெய்ப்பாடு வந்து அழுகை வந்து மொத்தமா 126 இடங்கள்ல தொல்காப்பியரோட அழுகைங்கிற மெய்ப்பாடு இடம்பெற்றிருக்கு. அதுல இழிவு
இழிவுங்கிற மெய்ப்பாடு மட்டும் 25 இடங்கள்ல பயின்று வந்துள்ளது. அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட கெஞ்சி கேட்கும் போது அதை நம்ம கொடுக்காம இருந்தோம்னா அது வந்து ஒரு இழிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கலித்தொகையில. அதாவது இறத்தோருக்கு ஒன்றி ஈயாமை இழிவு அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்து இழவு, அதாவது இழப்புங்கிறது அந்த ஏதோ ஒரு இழப்புனாலும் நம்மளால தாங்கிக்க முடியாது. அந்த இழப்புங்கிறப்ப நமக்கு அழுகு அதுவாவே வந்துடும். அந்த மாதிரி கலித்தொகையில வந்து உயிரிழப்பு ரொம்ப சுட்டப்படல. அதாவது தலைவன் பிரிந்திருந்த சூழ்நிலையில தலைவிக்கு ஏற்படுகின்ற இழப்பு வந்து இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கு. அடுத்து அசைவு வந்து ஒன்றுல இருந்து ஒன்று மாறி, அதாவது இயல்பான ஒன்றுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறது தான் அசைவு. அது கலித்தொகையில 3 இடங்கள்ல மட்டும்தான் வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து வறுமைங்கிறது கலித்தொகையில ரொம்ப கம்மியா 7 இடத்துலதான் இருக்கு. அதுல பாலை நிலத்துல சொல்லும் போது ஒரு 4 இடத்துல பாலை களியில வறுமைங்கிற மெய்ப்பாடு வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது வறுமை துறையினால் இறந்து வேண்டுபவன் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அந்த வறுமைங்கிற மெய்ப்பாடு வந்திருக்கு. அடுத்து இழிவரல் பார்க்கும்போது மொத்தமா 191 இடங்கள்ல இழிவரன்கிற மெய்ப்பாடு வந்திருக்கு. அதாவது மூப்புங்கிறது பாலைக்களியில தான் மிகுதியா வந்திருக்கு. அதாவது தலைவன் பிரிந்து செல்ல இருக்கிறான், அப்ப வந்து இளமை நிலை இல்லாது, அப்ப மூப்பு வந்து நிச்சயம் அப்படின்னு தோழி தலைவனுக்கு அறிவுறுத்துற சூழ்நிலையில மூப்புங்கிற மெய்ப்பாடு வந்திருக்கு. பிணிங்கிறது மத்த வேற எந்த நோயும் இல்லை. தலைவன் பிரிந்து சென்றுட்டா தலைவிக்கு ஏற்படுற பசலை நோயை தான் இங்க வந்து பிணிங்கிற மாதிரி கலித்தொகையில இருக்கு. வேற எந்த நோயும் இல்லை. ஆனா அது 55 இடங்கள்ல அந்த பிணிங்கிற மெய்ப்பாடு கலித்தொகையில இடம்பெற்றிருக்கு. அடுத்து வருத்தம், அதாவது கலித்தொகையில பெரும்பாலும் துன்பத்திற்குரிய மெய்ப்பாடுகள் தான் மிகுதியா காணப்படுது. தலைவன் தலையை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையும் பிரிந்து சென்ற பிறகும் தலைவிக்கு ஏற்படுற மாற்றங்கள் வந்து மிகுதியாக தான் இருக்கு. அதுல வருத்தமும் அதுல ஒண்ணு. வருத்தம்ங்கிற மெய்ப்பாடு 60 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு கலித்தொகையில. அடுத்து அப்புறம் இழிவரல் தோன்றப்படும் அடுத்த நிலைக்களம் வந்து மென்மைங்கிற மெய்ப்பாடு கலித்தொகையில 40 இடங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது முல்லை நில தலைவி வந்து பெற்றோர்களை அச்சுறுத்தலால் தலைவனிடம் வந்து பேசுவதை தவிர்க்கிறா. அப்ப அந்த சூழ்நிலையில தலைவன் சொல்லும் போது அதுக்கு உடன்படுவது போன்ற ஆசை வார்த்தையை பேசி தலைவன் பேசும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ இது பண்ணிக்கிறா. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அவளோட மென்மையான தோள்கள் அந்த மாதிரி அவன் வந்து கிண்டல் பண்ற மாதிரி இருந்த சூழ்நிலையில அந்த மென்மைங்கிறது வருது. அடுத்து மறுக்கைங்கிற மெய்ப்பாடு கலித்தொகையில 23 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. அது புதுமை, பெருமை, சிறுமை, புதுமை, ஆக்கம், இந்த 4 நிலைக்களங்கள்ல புதுமைங்கிற மெய்ப்பாடு 14 இடங்கள்ல வருது. அதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது ஒரு புதுமையான அதாவது ஒரு மலர் புதுசா மலர்ந்தது அப்படிங்கிற சூழ்நிலையும் அதாவது அப்புறம் அந்த புதுமையான நிலம், அதாவது அந்த தலைவிக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது அந்த தலைவி வந்து ஒரு புத்துணர்ச்சி, தலைவனை பார்த்த உடனே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கா, அந்த சூழ்நிலையும் ஏற்படுது. அடுத்து பெருமைங்கிற மெய்ப்பாடு 2 இடங்கள்ல தான் இருக்கு. அதாவது என்னோட காமம் வந்து பெரியது அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல சொல்லியிருக்கா. அந்த இதனால இந்த பெருமை அப்படிங்க அதே இதுலயே பெருமை, சிறுமை, அந்த இதுவும் சிறுமையும் 4 இடத்துலதான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து அச்சமெய்ப்பாடு கலித்தொகையில 154 இடங்கள்ல வந்திருக்கு. இதுல அணங்கு, அதாவது அணங்குங்கிற மெய்ப்பாடு 17 இடத்துல பயின்று வந்துள்ளது. தலைவன் தலைவியை பார்க்க இரவு நேரத்துல வரும்போது அந்த அணங்கானது அந்த இரவு நேரத்துல அணங்குலாம் வரும் அப்படிங்கிற சூழ்நிலை அணங்குங்கிற மெய்ப்பாடு இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி விலங்கு தலைவன் காட்டு வழியில வரும்போது விலங்குகளால தலைவனுக்கு ஏதேனும் துன்பம் நேருமோ அப்படிங்கிற சூழல்ல தான் விலங்குங்கிற மெய்ப்பாடும் கலித்தொகையில 43 இடங்கள்ல இடம்பெற்றுள்ளது. அடுத்து கல்வர், அதாவது தீத்தொழில் புரிவோர். இவங்க வந்து ஆறலை கல்வர்கள், அந்த பாலைக்களியில ஆறலை கல்வர்கள்லாம் வர்றாங்க. அதாவது தலைவன் பொருளீட்ட செல்லும் போது இவங்க ஆறலை கல்வர்கள் வந்து அவங்க
பொருள் இல்லைனாலும் உங்க உயிரை குடிக்கக்கூடியதா அவங்கள பற்றின குறிப்பு வந்து இதுல பாலைக்கல்லில காணப்படுது. அடுத்து தம்மிரை அரசர்களை பற்றிய குறிப்பு, அதாவது பாண்டிய மன்னர்களை குறிப்பு நிறைய கலித்தொகையில காணப்படுது. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த முல்லைக்கலியில அவங்க ஏறு தழுவுதலுக்கு அப்புறம் மன்னர்களை வாழ்த்தும் போதும், அப்புறம் அவங்க அப்ப அந்த பாண்டிய மன்னனை பார்த்து பகையரசர்கள் பயப்படுவதாகவும், அப்புறம் வேற ஏதேனும் தவறு செஞ்சிருந்தா பாண்டிய மன்னன் தண்டிப்பான் அப்படிங்கிற சூழ்நிலையும் இந்த தம்மிரைங்கிற கலித்தொகையில ஏற்படுகிறது. அடுத்து பெருமிதம். பெருமிதம், கல்வி, தருக்கன், இசைமை, கொடை என்கிற 4 இதுல காணப்படுது. இது மொத்தம் 86 இடத்துல பெருமிதம்ங்கிற மெய்ப்பாடு காணப்படுகிறது. கல்வி அப்படிங்கிறது வந்து 9 இடங்கள்ல, அதாவது அந்தணர்கள் வேள்வி அந்த வேதம் பயின்றதாகவும், தலைவன் வந்து ஒரு சபையில வல்லவர் முன்னாடி பேச, அதாவது சிறந்த அறிவுத்திறங்கள் நிறைந்தவன் அப்படிங்கிற சூழ்நிலையிலும் இந்த கல்விங்கிற நிலைக்கலன் வந்து காணப்படுது. அடுத்து தருக்கன். அதாவது தருக்கன்னா அஞ்சத்தக்கனை விடத்து அஞ்சாம இருக்கிறது தான் வந்து தருக்கன்கிற மெய்ப்பாடு. இது மொத்தம் 26 இடங்கள்ல காணப்படுது. அப்ப இந்த மகாபாரத கதையெல்லாம் சொல்லிட்டு அதாவது தந்தை, அதாவது ஒன்றை நம்ம சாதிக்கும் போது அந்த தருக்கன்கிறது அந்த பெருமை வந்து உணர்வு சுட்டப்படுகிறது. அதுல பாண்டிய மன்னர்களோட வீரம், ஆயர்களோட வீரம், அந்த ஏறு தழுவுதன் போது அவங்களோட வீரம் எல்லாம் தருக்கன்கிற மெய்ப்பாடு கீழே அடங்கும். அடுத்து இசைமை. அதாவது இசைமைங்கிறது புகழ். இதில் வந்து இதுல பாண்டிய நாட்டில் இருந்த வைகை நதியெல்லாம் வந்து புலவர்கள் வந்து புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. அது இல்லாம அரசன் வந்து பகை நாட்டை வெற்றி கொண்டு வந்தான்னு பாண்டிய மன்னனை வந்து புகழ்ந்து வாழ்த்து பாடுகிறாங்க. அந்த மாதிரி சூழல்ல பாணன் வந்து தலைவனை எந்நேரமும் புகழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் அந்த மருதத்திணையில ஒரு பாடல்ல இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 25 பாடல்கள்ல இசைமைங்கிற மெய்ப்பாடு இடம்பெற்றுள்ளது. அடுத்து கொடை. கொடைங்கிறது 9 இடங்கள்ல பயின்று வந்துள்ளது. அதாவது அந்த பாண்டிய மன்னர்கள் அல்ல, அந்த தலைவன் வந்து அந்த செல்வர்கள் எல்லாம் வந்து இறந்தோர்களுக்கு வாரி வழங்கினதாகவும் வந்து குறிப்புகள் கலித்தொகையில காணப்படுது. அடுத்து வெகுளி. வெகுளி வந்து சினம். அது வந்து உருப்பறை, குடிக்கோள், அலைக்கோலை அப்படிங்கிற 4 நிலைக்கலன் கீழே வெகுளிங்கிற மெய்ப்பாடு இடம்பெறுது. மொத்தம் 79 இடங்கள்ல இருக்கு. உருப்பறை வந்து ஒன்று, அதாவது உருப்ப ஏதாவது அந்த கை காலை வெட்டுதல் அப்படிங்கிறது உருப்பறைங்கிற மெய்ப்பாடு. இது அதாவது உயர்திணை மாட்டு இந்த மெய்ப்பாடு ஏற்படல. அக்னினை மாட்டு, அதாவது யானையோட காதுக்கு பின்னாடி இருந்து ஒரு புலியானது தாக்கியதா அந்த ஒரே ஒரு அதோட காது, அதனால அதோட காது அறுபட்டதாக ஒரே ஒரு பாடல் குறிப்பு மட்டும் கலித்தொகையில காணப்படுது. அடுத்து குடிகோள். குடிகோளும் 4 இடங்கள்ல, அதாவது நாட்டு மக்களை வந்து உயரத்தால் அலலுற்று கதறும் போது அந்த அதை கருத்தில் கொள்ளாம அரசு வந்து அவங்களோட பொருளை அபகரிச்சுக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இடங்கள்ல இந்த குடிகோளுக்கான மெய்ப்பாடு நிலைகள் வந்து காணப்படுது. அடுத்த அலை வந்து ஒரு துன்புறுத்தல், கோல் கொண்டு அடித்தல், அந்த மாதிரி அலைங்கிறது. அது மேக்சிமம் பெரும்பாலும் ஏறுதழுவுதலின் போது அந்த மெய்ப்பாடுகள் காணப்படுது. கொலையும் வந்து அதாவது அக்னி உயிர்களுக்கு இடையே தான் அந்த கொலை, அதாவது மானை வந்து அடித்து துரத்தியது. அதுலதான் அந்த மகாபாரத கதையில பீமசேனன், அதாவது துரியோதனனை அவனை தொடையில அடித்து பீமசேனன் கொன்றது. அத வந்து ஒரு யானைக்கு அப்புறம் தந்தங்களை கொண்டு, அதாவது தன்னை தாக்கிய புலிய யானை வந்து தன்னை தந்தத்தால கொன்றதாகவும் தான் குறிப்புகள் காணப்படுது. மற்ற அந்த தலைவன் தலைவிகள் அந்த இந்த சூழல்ல அந்த கொலைங்கிற மெய்ப்பாடு இல்ல. அடுத்து உவகை. உவகைங்கிற மெய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் செல்வம். செல்வம்ங்கிறது இங்க இந்த இடத்துல
பொருட்செல்வம் தான் பெரும்பாலும் இங்கே சுட்டப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு மக்கட்செல்வமும் இருக்கு. ஆனா நெடுநாள் குழந்தை இல்லாம இருந்து பெற்ற செல்வ மகள் அப்படிங்கிற சூழல்லையும் கலித்தொகையில செல்வம்ங்கிற மெய்ப்பாடு இருக்கு. அடுத்து புலன். அத புலன்கிறப்ப நம்ம கல்வி புலமை அந்த அதாவது தெளிந்த பேச்சுக்கள் வல்லவர்கள் சபையில ஒருவனா நான் இருந்தேன் அப்படின்னு தலைவன் கூறும் போதும் அந்த புலன்கிற மெய்ப்பாடு அந்த புலமைங்கிறது இருக்கு. அடுத்து புணர்வுங்கிற மெய்ப்பாடு கலித்தொகையில 34 இடங்கள்ல இடம்பெற்றுள்ளது. அடுத்து விளையாட்டுங்கிற மெய்ப்பாடு 17 இடங்கள்ல, நிலைக்கலன்கள் 17 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. அதாவது தலைவி தோழியோட சேர்ந்து விளையாடின சூழ்நிலையிலையும், அப்புறம் அந்த சிறுவர்கள் விளையாண்ட விளையாட்டு அந்த மாதிரியான சிறுவர்கள், அப்புறம் தலைவன் ஒரு பாடல்ல கத்தியர்களோட விளையாண்டதெல்லாம் கலித்தொகையில இடம்பெற்றது. இதுதான் முதல் இயல்ல எண்வகை மெய்ப்பாடுல இந்த மெய்ப்பாடுலாம் கலித்தொகையில இடம்பெற்றுள்ளது. அடுத்து 2ஆம் இயல் கலித்தொகை களவுகள மெய்ப்பாடுகள்னு அதாவது காட்சியும் முதல் நிலைக்கண் தோன்ற மெய்ப்பாடுன்னு புகுமுகம் புரிதல், பொறிநுதல் வியர்த்தல், நகுநாய மறைத்தல், சிதைவு பிழைக்கின்மையோடு தகுமுறை 4 ஒன்றென மொழிப அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இதுல புகுமுகம் புரிதல் அப்படிங்கிற மெய்ப்பாடுனா அதாவது பார்த்தோன்னா சிரிக்கிறது, அதாவது தலைவன் தலைவி பார்த்துக் கொள்ளும் போது சிரிக்கிறது, அதாவது முறுவல் செய்யறது. அப்படிங்கிறதுல ஒரே ஒரு 4 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. அதாவது தலைவனும் தலைவியும் பார்த்து சிரிக்கிறதா ஒரு பாடலும், தலைவி மறைந்திருந்து தலைவனை பார்த்து சிரிக்கிறதாகவும், தலைவன் தலைவியை பார்க்காத சூழல்ல பார்த்து பண்றதாகவும் 4 இடத்துல கலித்தொகையில புகுமுகம் புரிதல்ங்கிற மெய்ப்பாடு இடம்பெற்றுள்ளது. அடுத்து பொறிநுதல் வியர்த்தல், அதாவது அவங்க பாக்குறாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு, அதனால அவங்க நெற்றி வியர்க்குது, அதுதான் பொறிநுதல் வியர்த்தல்ன்றது. இந்த மெய்ப்பாடு கலித்தொகையில அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தலைவன் தலைவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அப்ப தலைவிக்கு இந்த மெய்ப்பாடு அதாவது அவங்க நெற்றியெல்லாம் அப்படியே ரொம்ப வேர்க்குது, அந்த பார்வை வீச்சு தாங்காம அந்த அது பாலைக்கலியில மட்டும் அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த மெய்ப்பாடு இடம்பெற்றிருக்கு. அடுத்து நகுநயம் மறத்தல், அதாவது தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு அந்த கொஞ்சம் ஒரு சிரிப்பு வருது, ஆனா அதை வேற யாரும் பார்க்காத மாதிரி மறைக்கிறா தலைவி. அது அதாவது தலைவி தோழிகளோட விளையாடும் போது அந்த பல்லின் அந்த நுனி தோன்றாதவாறு முறுவல் செய்கிறா அப்படின்னு கலித்தொகையில சொல்லியிருக்காங்க. அடுத்து சிதைவு பிறருக்கு இன்மை, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அவளுக்கு ஏற்படுற அந்த சிதைவு மற்றவங்களுக்கு தெரியாம அவ இருக்கிறா, ஆனா அந்த மெய்ப்பாடு கலித்தொகையில இடம்பெறவில்லை. அடுத்து வேட்கைங்களும் 2ஆம் நிலை கண்ணிகளும் மெய்ப்பாடுகள். இது கூளை விரித்தல், காதொன்று கழுதல், ஊழணி தைவரல், உடைப்பெயர் கூடுதல். இதுல கூளை விரித்தல்ங்கிற மெய்ப்பாடு அதான் அவ பாக்குறா, அந்த உள்ளத்தோட அந்த உணர்ச்சி மிகுல அவளோட கூந்தல் அவிழ்ந்து விழுகிறதா ஆகவும், தலைவன் தலைவியோட கூந்தல்ல படுத்திருக்கதாகவும் ஒரு கலித்தொகையில 4 பாடல்கள்ல இந்த மெய்ப்பாடு இடம்பெற்றிருக்கு. காதொன்று கலைதல், அதுக்கடுத்து காதில் உள்ள அணிகலன்கள் கலண்டிருக்கும், அதை சரி செய்யற மாதிரி இருக்கிறதா காதொன்று கலைதல். அந்த மெய்ப்பாடு கலித்தொகையில் இடம்பெறவில்லை. அதே மாதிரி ஊழணி தைவரலும் அதாவது தனது உள்ளத்து வேட்கையை தலைவனுக்கு உணர்த்த வேண்டி அதாவது அணிந்துள்ள அணிகலன்களை சரி செய்யறது, இந்த மாதிரி பண்றது தலைவி செய்வா, ஆனா கலித்தொகையில அந்த மெய்ப்பாடு இடம்பெறவில்லை. அதே மாதிரி உடைப்பெயர்த்து உடுத்தலும் கலித்தொகையில் இடம்பெறவில்லை. உணர்ச்சி விருப்பத்தை புலப்படுத்தும் மெய்ப்பாடுகள், இதுல அல்குல் தைவரல், அணிந்த வைத்திருத்தல். அல்குல் தைவரல்ங்கிற மெய்ப்பாடு தலைவியிடம் தோன்றுவதுதான், ஆனா இந்த மெய்ப்பாடும் கலித்தொகையில் இடம்பெறவில்லை. அணிந்த வைத்திருத்தல், அதாவது தலைவன் தலைவியை பார்த்துக்கிட்டே இருக்க சூழ்நிலை அந்த அணிகலன்களை கரெக்ட் சரி செய்யற மாதிரி இது பண்ணுவா, ஆனா அந்த மெய்ப்பாடு கலித்தொகையில ஒரே ஒரு பாடல மட்டும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இல் வலியுறுத்தல்,
வேட்கையால் தன் உள்ள நிலையை தலைவன் அறியாதவாறு அதாவது புணர்ச்சி விரும்பாதவள் போல தலைவி வந்து இல்ல அப்படின்னு ஏதாவது தலைவன் சொன்னாலும் இல்லைன்னு சொல்லி ஒரு மறுத்து கூடுற மாதிரி ஆசை இருந்தாலும் அது வெளிக்காட்டாம இருக்கிறத இல் வலியுறுத்தல்ங்கிற மெய்ப்பாடு. இது கலித்தொகையில 6 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. அது மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் இல் வலியுறுத்தல்ங்கிற மெய்ப்பாடு முல்லைக்களில மட்டுமே இடம்பெற்றிருக்கு, வேற எந்த களி பாடல்களையும் இல்லை. அதே மாதிரி இருகையும் எடுத்தல், அதாவது இந்த உணர்ச்சி வேட்கையில தன் இரு கையும் தூக்குற அதுதான் இந்த இருகையும் எடுத்தல்ங்கிற மெய்ப்பாடு. ஆனா இதே மெய்ப்பாடு அப்படியே கொஞ்சம் இதுவா, அதாவது ஊடல் கொண்டிருப்பா ஒரு தலைவனோட அந்த சூழ்நிலையில தேனீக்கெல்லாம் திடீர்னு பயந்து போய் தலைவனை அவ கையும் இது பண்ணி தழுவுறதாக இந்த ஒரே ஒரு பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து புணர்ச்சிக்கு பின் களவு வெளிப்படும் போது நிகழும் மெய்ப்பாடுகள். இது வந்து பாராட்டு எடுத்தல், மடந்தப உரைத்தல், ஈரமல் கூச்சம், ஏற்றாளர் நாணல், கொடுப்பவை கோடல் அப்படிங்கிற 4 மெய்ப்பாடு புணர்ச்சிக்கு பின் இருக்கிறது. அப்ப பாராட்டு எடுத்தல்ங்கிறது தலைவன் வந்து தலைவியோட ஒவ்வொரு உதையும் பார்த்து முல்லை போல இருக்கு, அந்த பல்லு முல்லை அரும்பு போல இருக்கு, அல்ல அதோட நிறம் ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தலைவன் தலைவியை பாராட்டுவதா குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி தலைவனே ஒரு 6 இடங்கள்ல பாராட்டுறா. அடுத்து பாராட்டு எடுத்தல், மடந்தப உரைத்தல், அதாவது தலைவி வந்து தலைவனும் அந்த புணர்ச்சிக்கு பின் தன்னோட மடமை தன்மை நீங்கி அவ வந்து சொல்றா, அதுதான் வந்து மடந்தப உரைத்தல் மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாடு வந்து கலித்தொகையில 11 இடங்கள்ல வந்து காணப்படுது. அடுத்து ஈரமல் கூற்றம், ஏற்றாளர் நாணல், அதாவது தலைவியை கண்ட ஊரார் அவளோட மனதை பற்றி கவலை இல்லாம பல ஸ்மிருதி மேடம் கேக்குது. பதிவாகலாமா? இல்ல இல்ல மேடம், இப்ப வெளியில வந்துருச்சு, இப்ப நான் திரும்ப வந்திருக்கேன். மீனாட்சி நீங்க இல்ல உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க பேசலாம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட, ஒருவேளை சரியா நெட் வரலன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட ஃப்ரீயா பேசலாம். சரிங்க மேடம், பாருங்க மேடம். சரிங்க. அந்த மாதிரி அலர்தூற்ற மீனாட்சி ஒலி பதிவாகலாமா? பேசுறது கேக்கல. பேசுங்க பேசுங்க. அலர்ங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. அது தலைவி வந்து அந்த அலருக்கு நாணி அவ நிறைய செயல்கள் தலைவனுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரம் வந்து திருமணம் நடைபெறணுங்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி குறிப்பு வந்து காணப்படுது. அடுத்து கொடுப்பவை கோடல், அதாவது தலைவன் தலைவியை பார்க்க வரும்போது அவளுக்கு ஏதாவது ஒரு அவங்க வரவில் ஏதாவது பூ ஏதாவது கொண்டு வருவாது, கொடுப்பவை கோடல்ங்கிற மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாடு இந்த காலத்துல நம்ம யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு போறோம், அதோட பரிணாம வளர்ச்சியிலே தான் இது. அந்த காலத்துல தலைவன் தலைவிக்கு கொடுத்திருக்கான், இந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது. அடுத்து எச்சரிக்கப்பட்ட தலைவிப்பால் நிகழ் மெய்ப்பாடுகள், அதாவது அவங்க உணர்ச்சி இது முடிஞ்சது, அவங்க அதுக்கடுத்து வீட்டுல தெரிந்துடப்பட்ட திளைப்பு வினை மறுத்து கலந்தெடுத்து அப்படிங்கிற 4 மெய்ப்பாடு வந்து இருக்கு. அதுல கேக்கல, பேசுறது கேக்கல. மீனாட்சி இல்ல மேடம், ஆட்டோமேட்டிக் அவங்களோடது கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. மீனாட்சி பேசுங்க.
ஆமா. கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லி அப்படியே இந்த எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க. பேசுங்க தொடர்ந்து. சரிங்கம்மா. அளவு கால மெய்ப்பாடுகள் வரப்ப அதாவது அதாவது உள்ளது ஓத்தல் அப்படிங்கிற மெய்ப்பாடு கடவுள மிகுதியா மனுஷங்க அதாவது பாராட்டு எடுத்தல் அலர் நாணல் அந்த மெய்ப்பாடு தான் அளவு காலத்துல மிகுதியாக காணப்படுது. மீனாட்சி மேடம் தெரியல, வெளியில வந்துருதா மேடம்? இல்ல கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துக்கு மாறிக்கோங்களேன். இல்ல விட்டு விட்டு தான் கேக்குது. கொஞ்சம் டவர் இருக்கிற பகுதிக்கு மாறிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது வெளியிட பெண்களை அந்த பாராட்டுகள் கொண்டு வந்து கால மாற்றத்தால் மீனாட்சி உங்க ஒலி வாங்கிய வந்து கையில எடுத்து வச்சு பேசி பாருங்க, பக்கத்துல வச்சு பேசி பாருங்க, மைக் பக்கத்துல எடுத்து பேசி பாருங்க. அவங்க டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது மைக். ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்க. மீனாட்சி கொஞ்சம் ரீஜாயின் பண்ணி பாருங்க, அவங்க இருக்காங்களா? சரிங்க மேடம். வெளியில போயிட்டு இருக்கேன் மேடம். அது ப்ளீஸ். சரிங்க மேடம். அது நீங்க வெளியே போய் வரலையாட்டு இருக்குது. என்ன உள்ளார டிஸ்பிளே ஆகுது, பட் உங்களுடைய மைக்கே டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. இதுல காமிக்கவே இல்ல. இப்பதானே சார் வெளியில போயிட்டு வந்தேன் சார். இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்குது. பேசுங்கம்மா பேசுங்க. சங்ககால சூழலில் தலைவன் தலைவியின் களவு வாழ்க்கையை வெளிக்கொணர அலர்தூச்சல் எனும் மெய்ப்பாடு பெரிதும் பயன்பட்டது. இன்பத்தை வெறுத்தல் முதலான 20 மெய்ப்பாடுகள் பிரிவு துயர உணர்ச்சி தோன்றதற்கு காரணமா இருக்கு. இதன் மேல ஒப்புவழி உவத்தல், அவன்தமர் உவத்தல், உருப்பெயர் கேட்டல் 3 மெய்ப்பாடுகள் பிரிவு காலத்திலும் தலைமக்களிடம் உவகையை தோற்றுவிக்கக்கூடியதாக உள்ளது. உடம்பு நனி சுருங்கல், கண் துயில் மறத்தல், பசலை பாய்தல் ஆகிய மெய்ப்பாடுகளால் தலைவன் பிரிந்த தலைவியின் மேனி நலம் குன்றுகிறது என்பதை அறிய முடிகிறது. பொய்யா கோடல், மெய்யே என்றல், எம்மையாயினும் ஒப்புமை கோடல் இந்த மெய்ப்பாடுகளை தவிர மீதமுள்ள மெய்ப்பாடுகள் அனைத்தும் துன்பத்திற்குரிய மெய்ப்பாடுகளாக விளங்குகின்றன. கலித்தொகையில் முல்லைகளில் மட்டுமே தெரிந்துடம்படுதல் என மெய்ப்பாடு இடம்பெற்றிருக்கு. கலித்தொகையில் தலைவி ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது மட்டுமின்றி தோழி தலைவியின் அவைங்களை பிறவற்றோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் நிலையிலும் ஒப்புமை கோடல்கிற மெய்ப்பாடு காணப்படுகிறது. அடுத்து 3ஆம் கற்பு கால மெய்ப்பாடுகள். கற்பு காலத்துல தெய்வ மஞ்சள், தொல்காப்பியர் சுற்றிய கற்புக்குரிய மெய்ப்பாடுகள் கலித்தொகையில் கற்பு காலத்துல காணப்படுகிறது. எல்லாம் தலைவனிடம் தலைவி கொண்ட காதலையும் கற்புத்தின்மையும் கற்பு கால மெய்ப்பாடுகள் காட்டுகின்றன.
உள்ளது உவத்தல் எனும் மெய்ப்பாடே கற்பில் மிகுதியாக காணப்படுகிறது. இதைவிட அக்கால மக்களின் வெளிப்படுகின்றது. தலைவனுக்கு வரும் பழியை காத்து இல்லற நிலை வலுவாது ஒழுகுதல் புறத்தொழுக்க தலைவன் மெய்ப்பாட்டால் திருத்தம் முற்படுகின்றவை இம்மெய்ப்பாட்டிற்குரியதாகும். கற்பு கால பாடல்கள்ல மட்டும் ஒப்புவழி உவத்தல், கண்டவழி உவத்தல், நடுவுநிலை, வியர்த்தல், அரற்று ஆகிய மெய்ப்பாடுகள் கற்பு கூற்று பாடல்கள்ல மட்டுமே காணப்படுகின்றது. தெய்வ மஞ்சள் மெய்ப்பாடு தலைவிக்கு மட்டும் உரியதாக மருதம் நெய்தல் திணை பாடல்கள்ல காணப்படுகிறது. தலைவனின் புறத்தொழுக்கத்தால் பொய்ச்சொல் கூறுவதால் அதிலிருந்து தலைவனை காக்க தலைவியிடம் இம்மெய்ப்பாடு தோன்றுகின்றது. களவு காலத்தில் தலைவனின் பிரிவை ஏற்றுக்கொள்ளும் தலைவி கற்பு காலத்தில் ஏற்றுக்கொள்ள இயலா நிலையில் வெளிப்படுவதே பிரிவாற்றம் எனும் மெய்ப்பாடாகும். கற்பு காலத்தில் தலைவனது பிரிவை தாங்க முடியாத தலைவியின் நிலைக்கு தலைவன் மீது கொண்ட அதீத காதலோ நிச்சய காரணம். இதுவே பிரிவின் போது துயர உணர்ச்சியாக மாறி பிரிவாற்றம் எனும் மெய்ப்பாடாக உருப்பெற்றுள்ளது. இன்றைய நவீன காலத்திலும் ஓதற்காகவும் பொருளீற்றுவதற்காகவும் பிரிந்து செல்ல வேண்டிய நிலைக்கு கணவன்மார்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள். அடுத்து பிரிவு துயரால் தலைவியிடம் பசியற நிச்சல் எனும் மெய்ப்பாடு தோன்றுகின்றது. இன்பத்தை வெறுத்து துன்பத்து புலம்பிய தலைவி உணவையும் வெறுத்து ஒதுக்குகின்றாள். அப்ப உணவை உட்கொள்ளாமல் தனது உள்ளத்து உணர்வை மெய்ப்பாட்டின் மூலம் வந்து புலப்படுத்துகிறாள். இல்லற வாழ்வில் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். பிரிவு காலத்தும் தலைவி அன்பு மாறாது ஒழுகும் பண்புடையவள். அன்பின் பிணைப்பில் தான் இல்லறம் சிறக்கும் என்பதை அன்பு தொகை நிச்சல்ங்கிற மெய்ப்பாடு வெளிப்படுத்துகிறது. இறுதியாக கலித்தொகையில் கைக்கிளை பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகள். தொல்காப்பியர் கைக்கிளை பெருந்திணைக்கென்று தனியாக மெய்ப்பாடுகளை வகுக்கவில்லை. ஆனால் கலித்தொகையில கைக்கிளை பாடல்கள் பெருந்திணை பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. அந்த சூழ்நிலையில் ஏற்படுகின்ற அதாவது மடல் பாடல் அந்த சூழ்நிலை ஏற்படுகின்ற மெய்ப்பாடுகள் கைக்கிளை பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகளாக பார்க்கப்பட்டுள்ளது. இதுல ஆண்பார் கைக்கிளை கைக்கிளை வந்து 2 வகை, ஆண்பார் கைக்கிளை பெண்பார் கைக்கிளை. அதாவது ஏறு தழுவுதலின் போது தலைவி அதாவது ஏறு தழுவுகின்ற தலைவனை பார்த்து தலைவி ஆசை கொள்வது போன்ற இது வந்து பெண்பால் கைக்கிளையில் வருகிறது. ஆண்பார் கைக்கிளைக்குரிய மெய்ப்பாடுகள் வந்து தலைவன் வந்து தலைவியை பாராட்டுற இடத்துல தலைவிக்கு தெரியும் அதுல தலைவியை பாராட்டுற இடத்துல இந்த ஆண்பார் கைக்கிளை பாடல். அதே மாதிரி காதல் கைமிகள் அதாவது காதல் கைமிகள் நிலையில் வந்து ஒரு நெட்டு உயிர்த்தல், அந்த காதலை எடுத்துரைத்தல், புலம்புதல் போன்ற குறிப்புகளால் இந்த மெய்ப்பாடு காணப்படுகிறது. அதாவது தலைவி இருந்த காம நோயினால என்னோட உடல் மெலிந்து சோர்ந்து காணப்படுது அப்படின்னு தலைவன் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சொல்லி இருக்கான். அந்த இடத்துல எல்லாம் ஆண்பார் கைக்கிளை வந்து கைக்கிளைக்குரிய மெய்ப்பாடுகளாக காணப்படுகிறது. அடுத்து பெருந்திணை. பெருந்திணை ஆண்பார் பெருந்திணை பெண்பார் பெருந்திணைன்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். கலித்தொகையில் வந்து ஒரு மடல் பாடல்கள் நெய்தல் கலையில ஒரு 10 பாடல்கள் வந்து பெருந்திணைக்குரிய பாடல்களாக இருக்கு. அதுல ஆண்பார் பெருந்திணைக்கு ஆண்பார் பெருந்திணைக்குள்ள தலைவனுக்கு மெய்ப்பாடு. தலைவன் வந்து மடலேறி வரும்போது அங்க அதை சுற்றி இருக்க மக்கள் எள்ளி நகையாடுவதாகவும் அப்ப அந்த சூழ்நிலை அந்த பிறரால தலைவனுக்கு ஏற்படுகின்ற மெய்ப்பாடுகள் வந்து தலைவனுக்குரிய அதாவது ஆண்பார் தலைவனுக்குரிய மெய்ப்பாடுகளா கலித்தொகையில இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி துன்பத்து புலம்பல். தலைவி தன்னை விட்டு சென்றுட்டா அப்படின்னு தலைவன் புலம்பும் போதும் அதாவது ஊரார் முன் மடலேறி வந்து புலம்பும் போது இந்த மெய்ப்பாடு ஏற்படுகின்றது. கண்துயில் மரத்தில் தலைவி அதாவது மடலேறி வந்து இருக்கும் போது மடல் பாடல்லையே அதாவது தலைவி என்னை விட்டு சென்றதுனால தூக்கமும் அவளோட சென்றுச்சு, அதுல தூங்கல அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே இந்த கண்துயில் மரத்தல்ங்கிற மெய்ப்பாடு இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி காதல் கைமிகள். அதாவது தலைவியை எண்ணி என்னோட காம நோயானது மிகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி மடலேறி வர தலைவன் ஊரார் முன் வந்து கூறுவதாக இருக்க சூழல காதல் கைமிகள் மெய்ப்பாடு இடம்பெறுது. அடுத்து பெண்பார் பெருந்திணை. அதாவது பெண்பார் பெருந்திணையில தலைவிக்கு துன்பம் வந்து மிகுதியாக அதாவது தலைவனை பிரிந்து நெடுங்காலம் வாழும் தலைவிக்கு துன்பம் மிகுதியாக காணப்படுகிறது. அத்தகைய துன்பத்தில் பெண்களுக்குரிய அதாவது பெண்ணுக்குரிய இயல்பை மறந்து
பலர் கூடியிருக்கும் இடம் என்பதை மறந்து திடீரென சிரிப்பது, அழுவது போன்ற முன்னுக்கு பின் முரணான செயல்களை தலைவி செய்கின்றார். அந்த சூழ்நிலையில தலைவியிடம் தோன்றுகின்ற மெய்ப்பாடுகள் பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகளாக கொள்ளப்பட்டுள்ளது. அதில் வந்து கண்டவழி உவத்தல், அதாவது இந்த சூழ்நிலையில கடைசியா தலைவி எல்லாம் எல்லா வகையான அந்த துன்பத்துக்கும் ஆளாகி கடைசியா கண்டோர் வந்து இவ்வாறெல்லாம் இருந்தா இப்ப தலைவன் வந்தோன்னா அவளோட மனது வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூழல்ல கண்டவழி உவத்தல் அப்படிங்கிற மெய்ப்பாடு இடம்பெற்றிருக்கு. அடுத்து கையற உரைத்தல், தலைவன் தன்னை விட்டு சென்றுட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஞாயிற்கிட்டையும் முயல்கிட்டையும் தலைவனை போய் பார்த்தாங்கன்னா ஒவ்வொன்னா வினவும் போது அந்த மெய்ப்பாடு, அதாவது ஊரார் யார் என்ன சொன்னா என்ன தலைவன் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு தெருவில் அவங்க வாட்டு நடந்து போய் புலம்புவதாக கலைத்தொகை நெய்தல் கலையில இந்த குறிப்பு காணப்படுது. அதே மாதிரி இன்பத்தை வெறுத்தல், தலைவன் இல்லாத சூழல்ல இன்பம் தரக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து வெறுத்தல் அப்படிங்கிறதுல பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுல இன்பத்தை வெறுத்தல் இடம்பெறுகிறது. அதே மாதிரி துன்பத்து புலம்பல், பசியிட நெரிச்சல், அதாவது தலைவன் விட்டு போன சூழல்ல அந்த பசிங்கிறத அவங்களுக்கு உணவு உண்ணாம அவங்க பாடு நடந்து காதலை, அதாவது தலைவனை எண்ணி அவங்க போறதா ஒரு கலித்தொகையில ஒரே ஒரு பாடல மட்டும் அந்த குறிப்பு காணப்படுகிறது. அடுத்து உடம்பு நனி சுருங்கல், தலைவன் அந்த வருத்தத்தை எண்ணி அவங்களோட உடம்பு மெலிந்து, அதாவது தொடி நெகிழ்ந்து அந்த மாதிரி சூழல உடம்பு நனி சுருங்கல்ங்கிற மெய்ப்பாடு காணப்படுது. அதே மாதிரி கண் துயில் மறத்தல், இவங்களுக்கு தலைவனுக்கு ஏற்படுற மாதிரி தலைவிக்கும் அந்த பெருந்திணை பாடல்ல கண் துயில் மறத்தல் ஏற்படுது. அதே மாதிரி கனவோடு மயங்கள், அதாவது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவா நடவான்னு தெரியாம தலைவன் வந்தான், ஆனா விழித்து பார்க்கும்போது தலைவன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற சூழலும் பெருந்திணை பார்க்கப்படுது. அடுத்து கலக்கம், எல்லாமே தலைவனை பிரிந்த சூழ்நிலையில தலைவிக்கு ஏற்படுகின்ற மெய்ப்பாடுகள் வந்து பெருந்திணை பார்க்கப்படுது. அடுத்து ஐயம், தொல்காப்பியர் வந்து ஐயம் பெண்களுக்குரியதா சுட்டல, தலைவனுக்குரியதா தான் சுட்டி இருக்காங்க. அதனால இந்த ஐயம், அதாவது தலைவி தலைவனை கண்டு ஐயப்படுதல் என்பது பெருந்திணை பார்க்கப்படுது. அதாவது இவன் காதலர், அதாவது தலைவன் தலைவிட்டு பிரிந்து போனதுக்கு அப்புறம் இவன் வந்து என்னை விட்டே போயிட்டாரா அப்படின்னு அவன் வந்து ரொம்ப ஐயப்படுறான். ஆரம்பத்துல இவர் வந்து ஆயர் மகனா இல்ல தேவனை மகனா அப்படிங்கிற சூழ்நிலை இடத்துல ஐயமானது பெண்களுக்கு ஏற்படுறதுனால அது பெருந்திணை பார்க்கறது. அடுத்து நினைத்தல், பிரிந்த தலைவனை வந்து நினைத்தல், அதனால அவங்களுக்கு ஏற்படுற உயிர்ப்பு, இந்த அப்புறம் அந்த தூங்காம தலைவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலாம் பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகளா தலைவிக்கு ஏற்படுது. அடுத்து அடியவர் வினைமலருக்குரிய மெய்ப்பாடுகள், அதாவது தொல்காப்பியர் வந்து பெருந்திணைக்குரிய மாந்தர்களாக தலைமக்களை மட்டுமின்றி அடியவர் வினைவலர் வந்து குறிப்பிடுகிறார். அதுல அடியோர் வினைவலருக்கும் கூற்று இருக்கிற ஒரே சங்க இலக்கியம் வந்து கலித்தொகை தான். அதாவது அடியோரை தலைமை மாந்தராக கொண்டு கலித்தொகையில ஒரே ஒரு பாட்டு, அந்த கூணன் குரலன் அவங்களுக்கு கூனி குரலன் அவங்களுக்கு கூட மெய்ப்பாடுகள் இருக்கு. அதுல அவங்க வந்து அவங்க தன்னை ஒருத்தர் இகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை கண்ட ஊரார் எல்லல் செய்து அவங்கள இது பண்றாங்க, அவங்கள பார்த்து ஒரு பேயும் பேசிக்கிட்டு இருக்கதா அந்த அவங்க சுற்றி இருக்கவங்க சொல்றாங்கிற சூழல்ல அவங்களுக்கும் இந்த மெய்ப்பாடு வந்து இடம்பெறுது. தலைமக்களுக்கு மட்டும் இல்லாம கலித்தொகையில அடியோர் வினைவர்களுக்கும் மெய்ப்பாடு இடம்பெறுது. இவ்வாறாக கலித்தொகையில அனைத்து மாந்தர்களுக்கும் மெய்ப்பாடு இடம்பெறுது அப்படிங்கிறது இந்த ஆய்வோட